முயலும் ஆமையும். அழகான காட்டில் தன் வேகத்தை பற்றி எப்பொழுதும் பெருமை பேசும் ஒரு முயல் வாழ்ந்தது. அது மெதுவாக நடக்கும் ஆமையை பார்த்து அடிக்கடி கேலி செய்து வந்தது. இந்த கேலியால் சோர்வடைந்த ஆமை ஒரு நாள் அந்த தலைக்கணம் பிடித்த முயலுக்கு பந்தய சவால் விடுத்தது. முயல் சத்தமாக சிரித்தது. இது தனக்கு எளிதான வெற்றி என்று நினைத்தது. மேலும் காட்டிலிருந்த அனைத்து விலங்குகளும் இந்த எதிர்பாராத பந்தயத்தைக் காண திரண்டன. பந்தயம் ஆரம்பித்தவுடன் முயல் மின்னல் வேகத்தில் முன்னேறி ஆமையை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது. ஆமை மட்டும் தன் மெதுமான நிலையான நடையை தொடர்ந்தது. பாதி தூரம் ஓடிய பிறகு பெருமை கொண்ட முயல் திரும்பி பார்த்தது. ஆமை கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருந்ததால் தனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று நினைத்து ஒரு மரத்தடியில் ஒரு குறுகிய தூக்கம் போட்டுவிட்டு செல்ல முடிவெடுத்தது. அது நிழலில் படுத்து உடனே ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கியது. இதற்கிடையில் உறுதியான ஆமை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அது ஒருபோதும் நிற்கவில்லை. தன் இலக்கை நோக்கி தன் கவனத்தை இழக்கவில்லை. மெதுவாக ஆனால் நிச்சயமாக தூங்கிக் கொண்டிருந்த முயலை கடந்து சென்றது. கடைசியில் முயல் திடுக்கிட்டு எழுந்தபோது ஆமை பந்தயக்கோட்டை அடைய இன்னும் சில அடிகளே இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தது. அது தன் முழு வேகத்தில் ஓடியது. ஆனால் நேரம் கடந்துவிட்டது. ஆமை பந்தயக்கோட்டை முதலில் கடந்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மெதுவாகவும் நிலையாகவும் இருப்பது, ஆணவத்துடனும் அதிக நம்பிக்கையுடனும் இருப்பதை விட சிறந்தது என்பதை நிரூபித்தது.